தேர்தல் நேரத்தில் பணி நிரந்தரம் கோரி போராட்டம் நடத்துவது பேஷன் ஆகிவிட்டதாக அமைச்சர் மா சுப்பிரமணியன் கூறியதற்கு முன்னாள் அமைச்சர் சி வி சண்முகம் கடும் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். விழுப்புரத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மா சுப்பிரமணியத்தின் பேச்சு ஆணவத்தின் உச்சம் என்று அரசின் அழிவுகாலம் நெருங்கிவிட்டது என்பதை காட்டுவதாகவும் சாடினார். அரசு மருத்துவர்கள், அரசு மருத்துவ பணியாளர்கள் இன்றைக்கு அவருடைய கோரிக்கையை, பல ஆண்டு காலமான கோரிக்கையை இந்த 5 ஆண்டு காலமாக கேட்டிருக்கிறாங்க, போராடிட்டு வராங்க. இது வரைக்கும் அதை பற்றி காது கொடுத்து கேட்கல. அவரை அழைச்சி பேசுவதற்கு நேரமில்லை. அவர் சொல்லுவார், அரசு ஊழியர்கள் உடைய போராட்டத்தை கொச்சைப்படுத்துகிற, ஏளனப்படுத்துகிற இப்படிப்பட்ட அமைச்சர்கள் தான் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்திலே பெற்றிருக்கிறது. அரசு ஊழியர்கள் ஏதோ யாசகம் கேட்கவில்லை, அவருடைய உரிமையை கேட்கிறார்கள். உரிமை என்றால் தாங்கள் பணியாற்றிய பணிக்கு சம வேலைக்கு சம ஊதியம். அவருக்கு 10,000, எனக்கு 5,000 கொடுக்குறீங்க, எங்களுக்கு சம ஊதியம் கொடுங்க என்று போராடுறாங்க. இது ஃபேஷனா? அதே போன்று இன்றைக்கு போராட்டம் அனைத்து தரப்பு அரசில் பணியாற்றுகிற அனைத்து துறையிலும் இன்றைக்கு தமிழக அரசை எதிர்த்து இன்றைக்கு போராடி கொண்டிருக்கிறார்கள் அவருடைய கோரிக்கையை வைத்து.